இந்த பாடல் வெளிவந்த பொழுது இந்த பாடலை யார் பாடினார்கள் என்று சற்றே குழம்பி போனார்கள். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி சொந்தமான மெட்டு, சொந்த குரல், சொந்த வரிகளும் கூட மெய்சிலிருக்க வைத்தார் அனைவரையும். 90களில் மிக பிரபலமாக அனைவராலும் கேட்கப்பட்ட பாடல் இது. இளையராஜாவின் இசையில் இவர் பாடிய பாடல் இது. இவருக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய தர்க்கம் ஏற்பட்டது இந்த பாடல் பதிவின் பொழுது. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்ச. இது ஒரு நாட்டுப்புற பாடல். இவருடைய சொந்த ஆல்பம் இது. பதிவு செய்யப்பட்ட அனைத்து கேசட்டுகளும் விற்பனையாகிவிட்டன. அடுத்த கேசட்டுகளுக்கு கியூவில் நின்றார்கள் மக்கள். கொல்லையில மாங்காமரா கொத்து கொத்த காட்சி இருக்கு காவக்காரன் தூங்கையில. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக நேர்த்தியான, மிக அன்பான, பண்பான, ஒரு அடக்கமான ஒரு மனிதரை, மிகப்பெரிய இசைக்கலைஞரை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் நேயர்களே. அவர் வேறு யாரும் அல்ல, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புஷ்பவன குப்புசாமி அவர்கள். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், எளிமையானவர் இவர். நான் நேரில் பார்த்திருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன் என்பதனால் அதை கூறுகின்றேன். நான் கிட்டத்தட்ட 3000 மேடை கச்சேரிகளை உலகெங்கிலும் இவர் நடத்தி இருக்கின்றார் என்பது மிக பெருமைக்குரிய விஷயம். நாட்டுப்புற பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று ஏகத்திற்கு ஆல்பம் தயாரித்த, அதை காசாக்குவதை விட அவைகள் எல்லாம் மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் அரியதொரு செயலை புரிந்தவர் இவர். அதற்காகவே 2 பல்கலைக்கழகங்கள் இவரை சிவப்பு கம்பளம் விரித்து அழைத்த முனைவர் பட்டம் தந்தது. பிறந்தது நாகைக்கும் வேதாரண்யத்திற்கும் இடையில் உள்ள செம்போடை என்கின்ற கிராமத்திலிருந்து கிழக்கே 1 மைல் தூரம் சென்றால் புஷ்பவனம் என்கின்ற ஒரு சிறிய கிராமம் வரும். அங்குத்தான் பிறந்தார், வளர்ந்தார், படித்தார். பள்ளி இறுதி படிப்பு முடித்ததெல்லாம் வேதாரண்யத்தில். அதன் பிறகு சென்னைக்கு சென்று விட்டார். இவர் எழுதி இசையமைத்து பாடிய பாடல் எங்கும் களை கட்டுகிறது, எங்கு பார்த்தாலும் ஒலிக்கிறது. அந்த பாடல் எது தெரியுமா? 1 1 2 தான் 2 3 5 தான் 5 5 10 தான். லிரிக், குரல் அனைத்திற்கும் மேலாக அந்த மெட்டு அனைவராலும் மீட்கப்படுகிறது. இது உடனே சினிமாவில் இந்த மெட்டு தான் முதலில் சேர்க்கப்படுகிறது. புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இசையமைத்த இந்த மெட்டு வள்ளி வரப்போரா என்கின்ற ஒரு படத்தில் மணி ஒளி என்கின்ற ஒரு இசையமைப்பாளர் இந்த பாடலை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் புஷ்பவனம் குப்புசாமியினுடைய மெட்டு தான் அது. ஆனால் அவருடைய இசையில் வந்தது அந்த பாடல். வள்ளி வரப்போரா என்கின்ற இந்த திரைப்படத்தில் தான் முதலில் புஷ்பவனம் குப்புசாமி பாடினார் என்பது ஒரு செய்தி. உடன் தன்னுடைய மனைவி அனிதா குப்புசாமியுடன் சேர்ந்து பாடினார் இந்த பாடலை. S.V. சோலைராஜா என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். இது 1995 வந்த திரைப்படம். இது ஒரு மலையாளத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம். இது புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் தன்னுடைய ஆல்பங்களின் மூலமாக வானளாவிய புகழ் பெற்றிருந்தாலும் தமிழ் திரையில் வந்த தன்னுடைய முதல் பாடல் இது என்று பெருமை கொண்டார். வெள்ளித்திரையில் நான் பாடிய முதல் பாடலை என் மனைவியுடன் பாடும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று கூறினாராம் புஷ்பவனம் குப்புசாமி. புஷ்பவனம் குப்புசாமி அவர்களிடம் ஒரு உயர்ந்த பண்பு என்னவென்றால், தன்னுடைய மனைவி இல்லாமல் அவர் எந்த பேட்டியும் தரமாட்டார். ஒன்று, இணை பிரியாத ஒரு தம்பதிகளுக்கு அடையாளம் என்றால் அது புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா குப்புசாமியை தான் கூறுவார்கள் சினிமா வட்டாரத்தில். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கும் பொழுது தான் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு காதலாக மலர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை நான் பிறகு விவரமாக தருகின்றேன் நேர்களே. கலை ஆர்வம் மிக்கவர்கள் உண்மையாக அதை நேசித்தால் அவர் பெறப்போகும் வெற்றியை யாராலும் தடுத்து விட முடியாது என்று கூறுவாராம் அடிக்கடி புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். நான் அடுத்தவர்களை காரணம் காட்டுவதை விட என்னை முதலில் காரணமாக சொல்கின்றேன். ஒரு கிராமத்தில் நான் பிறந்திருந்தாலும் இசையின் மீது உள்ள ஆர்வம் அதனால் தான் என்னை இசை படிக்க வைத்தது. பாண்டித்யமாக நான் இசை அறிவு பெற்றிருந்தாலும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்த பிறகுத்தான் எனக்கு இசையில் உள்ள நுணுக்கங்களை தெரிய ஆரம்பித்தது என்றெல்லாம் கூறினாராம் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். தமிழ் சினிமா தன்னை வரவேற்று ஆசீர்வதித்து ஒரு மிகப்பெரிய புகழ் எனக்கு கிடைத்தாலும் என்னை இந்த ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது என்னுடைய ஆல்பங்கள் தான் என்று அடக்கமாக பல நேர்காணல்களில் கூறியிருக்கின்றார் புஷ்பவனம் குப்புசாமி. குப்புசாமி அவர்களின் மனைவி அனிதா குப்புசாமி பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரில் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர் பட்டப்படிப்பு படித்ததெல்லாம் கோயம்புத்தூரில் என கூறுகிறார்கள். அவினாசிலிங்கம் கல்லூரியில் தான் அவர் BA மியூசிக் முடித்திருக்கின்றார் அனிதா குப்புசாமி. சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MA மியூசிக் படித்த பொழுதுதான் இருவருக்கும் காதல் அரும்பி இருக்கின்றது.
இவர்களது திருமணம் 1992 செப்டம்பர் மாதம் குப்புசுவாமியின் சொந்த ஊரான புஷ்பவனத்தில் தான் திருமணம் நடந்ததாக செய்திகள் கூறுகின்றன. அவர் அடுத்து சினிமாவில் என்ன பாடலை பாடினார் என்பதை கேட்டுக்கொண்டு அவருடைய பயோகிராபியை தொடர்வோம் நேயர்களே. அவர் அடுத்து பாடிய பாடல் அரசியல் 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 97 வெளிவந்த திரைப்படம். இது RK செல்வமணி தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். ஒரே அரசியல் நெடியாக இருக்கும் இந்த திரைப்படம். நடிகர் மம்முட்டி, ஷில்பா, ரோஜா போன்றவர்கள் நடித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் புஷ்பவனம் குப்புசுவாமி தனது மனைவியுடன். எங்கும் எதிலும் அரசியல் அடையதிலே இல்லை அரசியல். வைரமுத்து எழுதியிருந்த அந்த வரிகளுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர். புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்களுடைய இரண்டாவது திரைப்படத்திற்காக பாடிய பாடல் இதுதான் என்று கூறலாம். இந்த தம்பதிகளுக்கு 2 மகள்கள். மூத்தவர் பெயர் பல்லவி, இளையவர் பெயர் மேகா. மூத்த மகள் பல்லவி பல் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கும் இசைத்துறைமை உண்டு. அவ்வப்பொழுது பாடுவாராம். அவரை பற்றி மற்ற விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அவருக்கு திருமணமாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். இளையவர் பெயர் மேகா. மேகா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றாராம். மேகாவிற்கும் பல்லவிக்கும் 10 வயது வித்தியாசம் என்று ஒரு நேர்காணலில் அனிதா குப்புசுவாமி ஒரு முறை கூறியிருக்கின்றார். பல்லவியை காட்டிலும் மேகாவிற்கு இசைத்துறையில் ஆர்வம் அதிகமாம். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஷான் ரோல்டன் என்கின்ற ஒரு இசையமைப்பாளர் லவ்வர் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் மேகாவை பாட வைத்துள்ளார் என்று சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன. வாருங்கள் நேயர்களே, புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்கள் அடுத்து என்ன திரைப்படத்தில் என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம். திரைப்படம் காதல் கவிதை. 1998 வந்த திரைப்படம் இது. அகஸ்தியன் இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தது இளையராஜா. அமர்க்களப்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா அனைத்து பாடல்களிலுமே. குறிப்பாக இந்த பாடல் புஷ்பவனம் குப்புசுவாமியும் சௌமியாவும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியது அகஸ்தியன் தான். அகஸ்தியன் பாடலாசிரியர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் காண்போம். அதற்கு முன்பு இந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர்கள் ராஜசுந்தரம், கஸ்தூரியும். ராஜசுந்தரம் பின்னி எடுத்திருப்பார் நடன காட்சிகளில். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் சௌமியா ராவ் என்பவர் ஒரு கன்னட பாடகி. இவரது தாயார் கன்னடத்தில் உள்ள நாட்டுப்புற பாடல்களை பாடுவதில் வல்லவராம். சௌமியா 93 இருந்து தான் நிறைய பாடல்களை தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் மொழியில் இவர் பாடிய பல பாடல்களில் இந்த பாடல் மிக சிறப்புமிக்க பாடல் என கூறப்படுகிறது. இது ஒரு நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல் போல் இருப்பதனால் புஷ்பவனம் குப்புசுவாமியுடன் இணைந்து பாடுவதற்கு சௌமியாவின் குரல் தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று முடிவெடுத்தது இசைஞானி இளையராஜா தானாம். என்ன ஸ்வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை மட்டும் பாடுங்கள் என்று கூறிவிட்டாராம் இளையராஜா புஷ்பவனம் குப்புசுவாமியிடம். மிக 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 அற்புதமாக பாடியிருப்பார் இந்த பாடலை புஷ்பவனம் குப்புசுவாமி. மிகப்பெரிய பெயரை தேடி தந்தது இந்த பாடல் அனைவருக்கும். புஷ்பவனம் குப்புசுவாமி ஒரு தேர்ந்த பாடகர், ஏற்கனவே புகழ் பெற்றவரும் கூட. இசை நுணுக்கங்கள் அனைத்தையும் அறிந்தவர். பிற இசையமைப்பாளர்களிடம் இவர் பாடும் பொழுது சில யோசனைகளை எல்லாம் கூறும் வழக்கம் உண்டாம் இவருக்கு. இசைஞானி இளையராஜாவிடமும் புஷ்பவனம் குப்புசுவாமி மாதிரியான சில யோசனைகளை கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த பாடலில் அல்ல. அது எந்த பாடல், என்ன பிரச்சனை என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நான் தருகின்றேன். ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள். இந்த பாடலை நான் இந்த வீடியோவிற்காக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது உதவியாளர் இது என்ன ராகத்தில் அமைந்த பாடல் சார் என்று என்னிடம் கேட்டார். இந்த பாடலில் உள்ள ஸ்வரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கல்யாணி ராகமாக எனக்கு தென்பட்டது. இதை நான் நேயர்களின் பார்வைக்காகவே விட்டு விடுகின்றேன். நான் கல்யாணி ராகம் என்று சொன்னது சரியா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். நேயர்களே, இந்த வீடியோவினுடைய நாயகர் புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம்.
1999 வெளிவந்த பாடல் இது. சக்கை போடு போட்ட பாடல் இது. சூப்பர் ஹிட் பாடல். எதிரும் புதிரும் என்கின்ற திரைப்படம். மம்முட்டி நடித்த திரைப்படம். அற்புதமாக நடித்திருப்பார். மிக நன்றாக ஓடிய படம் இது. சிம்ரன் இந்த ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக மட்டும் கௌரவ தோற்றத்தில் தோன்றியிருப்பார் இந்த திரைப்படத்தில். ராஜசுந்தரமும் அப்படியே ஒரு கௌரவ தோற்றம். 99 இந்த நடன காட்சி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இது ஒரு ஹை பிச் சாங் என்பதால் மிக எளிதாக அழகாக பாடினார் புஷ்பவனம் குப்புசாமி. வி சி ரமணி என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அவருடைய இயற்பெயர் தரணி. தமிழில் அவருக்கு முதல் படம் இது. முதல் படமே தமிழக அரசின் சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் மிக பெரிதாக பேசப்பட்டது. பி எஸ் நாகராஜன் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை எடிட் செய்திருப்பார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், மம்முட்டியின் நடிப்பு இந்த திரைப்படத்திற்கு விருதை வாங்கி தந்தது. மிகச்சிறந்த தமிழ் இசையமைப்பாளர்கள் வரிசையில் வித்யாசாகர் ஒருவர் என்பதை உணர்த்திய திரைப்படம் இது என்று கூறுகிறார்கள் பிரபலமான தமிழ் திரை இசை கலைஞர்கள். புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை சம்பாதித்து தந்தது அது ஒருபுறம். இந்த திரைப்படத்தில் இவருடன் பாடிய பாடகி ஸ்வர்ணலதாவின் குரல் அத்தனை அற்புதமாக இருக்கும். இந்த பாடலில் கேட்டு பாருங்கள். மிக வினயமான கஷ்டமான பாடல்களை எல்லாம் பாடி இளம் வயதில் மறைந்து போன ஸ்வர்ணலதாவை இந்த திரை இசை உலகம் இருக்கும் வரை யாராலும் மறக்க முடியாது. அவரை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கின்றோம் என்பதை அறிய தருகின்றேன். ஏற்கனவே சென்ற ஆண்டே இவரை பற்றி நான் வீடியோ பதிவிட்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு ஒரு செய்தியாக அறிய தருகின்றேன். குறுகிய காலத்தில் மிக அதிகமான பாடல்களை பாடிய பாடகி என்பது ஒரு புறம், பாடல் கர்நாடிக்காக இருந்தாலும் செமி கிளாசிக்கலாக இருந்தாலும் ஃபோக் சாங்காக இருந்தாலும் இவருடைய குரலில் ஒரு காந்தம் இருக்கும். எல்லோரும் சிறந்த பாடகர்களே பாடகிகளே, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்பார்கள். பாடல்களில் கமகம் வைப்பது என்பது சர்வசாதாரணம் இவருக்கு. அந்த ஷார்ப் பேஸ் இரண்டிலும் சாதுரியமாக பாடக்கூடியவர் என்றெல்லாம் இவரை புகழ்ந்தது யார் தெரியுமா? பெயர் ஏ.ஆர். ரஹ்மான் தான் அந்த இசையமைப்பாளர். கருத்தம்மா திரைப்படத்தில் இவர் பாடிய அந்த பாடலை கண்டு அந்த பாடலை பாடும் பொழுது கூட வியப்புடன் பார்த்தாராம், எப்படி ஒரு பாடகியா என்று. நேயர்களே, புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய பாடல்களையும் அவரை பற்றிய சிறு குறிப்புகளையும் நான் அந்த வீடியோவில் பார்த்து வருகின்றோம். 2000 அவர் பாடிய ஒரு பாடல் ஒரு கலக்கியது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது இந்த பாடல். அது எந்த பாடல்? திரைப்படம் அழகி. தங்கர் பச்சன் இயக்கிய திரைப்படம். சினி போட்டோகிராஃபியும் அவர் தான், சொல்லவா வேண்டும். மிக அற்புதமாக வந்தது அந்த திரைப்படம். பார்த்திபன், தேவயானி, நந்திதா தாஸ் ஆகியோர் போன்ற நட்சத்திரங்கள், மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம். தங்கர் பச்சன் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்துபவர். அதைத்தான் இந்த திரைப்படத்தில் செய்திருந்தார். பாடல் காட்சிகளிலும் ஒவ்வொரு ஃப்ரேம் ரசிக்கும்படியாக செய்வார் தங்கர் பச்சன் தன்னுடைய அனைத்து படங்களிலும். இந்த திரைப்படத்தில் அமைந்த நாம் இப்பொழுது பார்த்து போகும் பாடலை நீங்கள் தனியாக கவனித்தால் தெரியும் உங்களுக்கு. முதல் ஃப்ரேமில் இருந்து இறுதி ஃப்ரேம் வரை அத்தனை அருமையாக செய்திருப்பார் தங்கர் பச்சன். இயக்கத்தை சொல்கின்றேன். இந்த நமக்கு இங்கு செய்தி பாடலை பாடியது புஷ்பவனம் குப்புசாமியும் ஸ்வர்ணலதாவும். மிக ஜோராக இருக்கும், சொல்லி மாளாது. இதனுடைய புகழை சொல்லி தெரிவதல்ல நேயர்களே. அழகி திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். முதலில் இசையமைப்பாளர் சொல்லிவிடுவோம். இளையராஜா தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தார் என்ற செய்தியை நான் சொல்ல மறந்துவிட்டேன் நேயர்களே. மொத்தம் 6 பாடல்கள், 6ம் நன்றாக இருக்கும். இருப்பினும் இந்த ஒரு பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங். இந்த பாடல் பதிவின் பொழுது இசைஞானி இளையராஜாவிற்கும் புஷ்பவனம் குப்புசாமிக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. புஷ்பவனம் குப்புசாமி நாட்டுப்புற பாடல்களில் கரை கண்டவர், இளையராஜா இசை மாமேதை. முதல் வாக்குவாதம் பாடல் வரிகளை பற்றியது. குருவி பழத்தை கொத்தத்தானே செய்யும், குடையாதே, வரிகள் சரிதானா என்று கேட்டாராம் இளையராஜாவிடம் குப்புசாமி.
ஒரு நாட்டுப்புற கலைஞர் என்பதால் மதித்து பதிலளித்திருக்கின்றார் இளையராஜா. ஓ, அப்படி ஒன்று இருக்கிறதோ, இந்த பாடலில் குறைவி குடைவதாகவே வைத்துக் கொள்வோம் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாராம். அந்த இடத்தில் அந்த வரி வந்தால்தான் இந்த பாடல் நிற்கும் என்று எடுத்து கூறினாராம் இளையராஜா. சினிமா பாடலுக்கென்று ஒரு டெர்மினாலஜி உள்ளது. அவற்றை பயன்படுத்தினால்தான் பாடல் கேட்கும்படியாக இருக்கும். குருவி பழத்தை கொத்தும், அணில் பழத்தை குடையும் என்பது யாருக்கும் தெரியாமல் இல்லை. பாடலாசிரியரிடம் நான் அப்படித்தான் கூறினேன் என்று சாத்வீகமாக பதிலளித்தாராம் இளையராஜா. ஒரு நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல்களுக்கும் சினிமாவில் வரும் நாட்டுப்புற பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டாராம் குப்புசாமி. அதுபோல குருவி என்று சொல்லும் பொழுது நீங்க சின்ன ரூ சொல்ல வேண்டியதில்லை, ரூ என்று அழுத்தி சொல்லுங்கள் என்றும் சொன்னாராம் இளையராஜா. இதுவெல்லாம் தமிழ் சினிமாக்களின் ஃபார்முலாக்கள். அந்த காலத்திலிருந்தே C.R. சுப்பராமன், G. ராமநாதன் காலத்திலிருந்தே இது வழக்கத்தில் உள்ளது. நாம் மாற்ற வேண்டியதில்லை குப்புசாமி என்று அன்புடன் சொன்னாராம். இதே போன்ற ஒரு மெட்டை நான் ஒரு ஃபோக் சாங் என்னுடைய பாடல்களை ஒன்றில் பாடியிருக்கின்றேன் என்றெல்லாம் கூறினாராம் குப்புசாமி. மெட்டை கொடுத்து பாடலை பாடச் சொன்னால் பாட வேண்டும். மெட்டு ஏற்கனவே வந்ததா இல்லையா என்கின்ற பொறுப்பு இசையமைப்பாளரை சார்ந்தது. அந்த கவலை உங்களுக்கு எதற்கு, அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறியதாகவும் ஒரு செய்தி. இந்த பாடலையும் சொன்னலதா தான் பாடினார் புஷ்பவனம் குப்புசாமியுடன். இம்மாதிரியான ஃபோக் சாங்குகளுக்கு இருவருக்கும் ஒரு காம்பினேஷன் மிக மெத்த பொருத்தமாக இருந்தது என்று இளையராஜா தீர்மானித்திருந்திருக்க வேண்டும். காரணம், இவர்கள் இருவரும் பாடிய பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆகி இருக்கின்றன. பாரதி தான் இந்த பாடலை எழுதியதாக கூறப்படுகிறது. மிகவும் நிறைந்த வார்த்தைகளை வேறு எப்படி பயன்படுத்தினார் என்று விவாதம் எழுந்தது. அப்பொழுது இரட்டை அர்த்தம் நிறைந்த கருத்துக்கள் நிறைய உண்டு இந்த பாடலில். அதை எப்படி எழுதினார் பழனி பாரதி என்று தெரியவில்லை என்று அவர்களது நண்பர்களே சொன்னார்களாம். நமது இந்த வீடியோவினுடைய ஹீரோ புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் என்ன பாடலை பாடினார்? நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். 2025 வரை ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். குறிப்பிட்ட பாடல்களை மட்டுமே நாம் தேர்ந்தெடுத்து இங்கு பதிவிடுகின்றோம். ஒரு முக்கியமான பாடல் என்று பார்த்தால் அடுத்த பாடல் தென்றல் என்ற ஒரு படம் வருகிறது 2004. இதுவும் தங்கர் பச்சன் திரைப்படம் தான். பாத்திமா நடித்த திரைப்படம் இது. இந்த பாடலுக்கு லாரன்ஸ் ஆடியிருப்பார். புஷ்பவன குப்புசாமியின் குரல் அப்படியே பொருந்தும் அவருக்கு. நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இந்த பாடல் வெளிவந்த பிறகு குப்புசாமி தன்னுடைய மேடை கச்சேரிகளில் முதலாக இந்த பாடலை தான் பாடுவார். ஆடியன்ஸ் அனைவருக்கும் கிரீட்டிங்ஸ் கொடுப்பது போல அமைந்தது இந்த பாடல். இந்த பாடல் எழுதியது கவிஞர் வைரமுத்து அவர்கள். இந்த அற்புதமான இசை தந்தது வித்யாசாகர். இருக்கோ இல்லையோ தெரியாது. இந்த வரிகளை பார்த்தாலே தெரியும் இந்த பாடலை வைரமுத்து தான் எழுதியிருக்க வேண்டும் என்று. கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய நாத்திகத்தனத்தை வெளிப்படையாகவே பாடல்களை காண்பிக்க ஆரம்பித்தார். உதாரணம் இந்த பாடல். அடுத்த வரியை பாருங்கள். ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய பாடல்களையும் அவரை பற்றிய சில குறிப்புகளையும் நாம் இங்கு கண்டு வருகின்றோம் நேயர்களே. அடுத்து அவர் என்ன பாடலை பாடினார் என்றால் மிக பிரமாதமாக பாடியிருப்பார் இந்த பாடலை புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். 2004 வெளிவந்த திரைப்படம் இது. ஜோதிகாவும் சூர்யாவும் நடித்த திரைப்படம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை இந்த பாடலுக்கு. பாடலை கபிலன் தான் எழுதியிருப்பார். மிக அற்புதமான வரிகள். தத்தகரம் சொல்லி இந்த பாடல் எழுதவில்லையாம், சந்தங்களின் அளவுகளை கொடுத்து விட்டாராம் யுவன் சங்கர் ராஜா. அதற்கேற்றார் போல் 3 சரணங்களை வைத்து கவிதைகளை எழுதி தந்து விட்டாராம் கபிலன். பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. நான் ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். திரைப்படத்தின் பெயர் பேரழகன். பள்ளீர் என்ற பளிச்சென்று பாடியிருப்பார் மனிதர் புஷ்பவன குப்புசாமி அவர்கள். திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், T.M. சௌந்தரராஜன் இவர்களும் சரியாக உச்சரித்து ஒரு பாடலை பாடுவார்கள். அதுபோல் பாடுவார் புஷ்பவனம் குப்புசாமி என்று ஒரு மேடையில் பாராட்டி இருக்கின்றார் இளையராஜா. இந்த திரைப்படத்தை பற்றி ஓரிரு வரிகள் கூறுவோம் நாம். மலையாளத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம் இது. சற்று பின்னலான வித்தியாசமான கதை. உண்மையிலேயே மிக அபார துணிச்சல் வேணும் இப்படி ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு.
சசி சங்கர் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். சிங்கப்புலி தான் கதை திரைக்கதை வசனம் எழுதியதாக கூறப்படுகிறது. கதை அம்சத்தை கேட்டவுடன் AVM நிறுவனம் முதலில் இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு தயங்கியதாம். முழு கதையும் கேட்ட பிறகு திருப்தி அடைந்த பிறகுதான் இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஒப்புக்கொண்டதாம் AVM நிறுவனம். மிக பெரிய அளவில் இந்த திரைப்படம் ஓடாவிட்டாலும் ஒரு கவிதையாக இருந்தது என்று பல பத்திரிகைகள் பாராட்டின. நட்சத்திரத்தை நட்டு வச்ச பல்லுடா கத்தி முனை. சூர்யாவிற்கு இரட்டை வேடம். அந்த இரண்டாவது ரோல் பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அது ஒரு காரணம் இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி பெற்றதற்கு என்கின்றது சினிமா வட்டாரம். 10 விரல் அர்ஜுனர் வில்லுடா என்ன போல. தனக்கு தரப்பட்ட வேலையை மிக கச்சிதமாக செய்திருப்பார் முனைவர் புஷ்பவனம் குப்புசாமி. அடுத்து எந்த திரைப்படத்திற்கு என்ன பாடலை பாடினார் என்பதை பார்க்கும் நேரங்களே. அதோ வரா அதோ வரா. திரைப்படம் சொல்லான். தனுஷ் நடித்த படம் 2004 வெளிவந்து ஊற்றிக்கொண்ட திரைப்படம் இது. இப்படி பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். எப்படி படத்தை எடுத்தாலும் ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்து படத்தை பார்த்து விடுவார்கள் என்று ரசிகர்களை ஒரு ஏமாளியாக நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஏதாவது ஒரு அம்சமாவது சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் இந்த திரைப்படத்தில். ஹீரோ வேல்யூ தனுஷ், அது மாத்திரமே. தனுஷுக்கு ஜோடியாக சிந்து டோலனி என்ற ஒரு ஹீரோயின், சேலம் சந்திரசேகர் என்பவர் தான் திரைப்படத்தை தயாரித்தார். பாவம் என்றுதான் கூற வேண்டும். 70, 80களிலேயே ரஜினிகாந்த் போன்ற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படங்கள் கதை திரைக்கதை வசனம் சரியாக இல்லைவென்றால் 100% தோற்று போகும். அதுபோல்தான் இந்த படமும் தனுஷுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தேடித்தந்த திரைப்படம் இது. நம்முடைய ஓட்டம் இங்கே இந்த பாடலை பற்றி அல்லவா? அவருக்கு கொடுத்த வேலையை மிகச்சரியாக செய்திருப்பார். புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல் மிக அற்புதமாக இருக்கும். இந்த பாடலை எழுதியது கவிஞர் விஜய் என கூறப்படுகிறது. நேயர்களே, மன்மதராசா என்கின்ற பாடலை மனதில் வைத்து எத்தனைத்து இந்த பாடல் எடுத்திருந்திருக்க வேண்டும். அத்தோடு இந்த பாடலை நிறுத்திக் கொள்வோம். நேயர்களே, திரைப்படத்திற்கு இசையமைத்தது வித்யாசாகர். தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருப்பார் அவர். எது எப்படியோ புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் குரல் பளீர் என்று இருக்கும் இந்த பாடலிலும். புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய அடுத்த பாடலுக்கு நாம் செல்ல போகின்றோம். பிற்காலத்தில் நாம் அரசியலுக்கு வரப்போகின்றோம் என்பதை மனதில் வைத்துத்தான் இந்த மாதிரி ஆன காட்சிகளிலும் நடித்தார் விஜய் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? திரைப்படம் மதுரை அல்லவா? மதுரை. விஜய் என்பவர் ஒருவர் நடித்ததனால்தான் இந்த படம் ஓடியது என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுதப்பட்டன அப்பொழுது பத்திரிகைகளால். ஆர்ப்பாட்டம், அதிரடி, அட்டகாசம், இதை தவிர வேறு எதுவும் இந்த திரைப்படத்தில் இருக்காது. விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் போல் இருக்கும் இந்த படம். அது போகட்டும். நமது இந்த வீடியோவினுடைய நாயகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் மிக அற்புதமாக இந்த பாடலையும் பாடியிருப்பார். அது என்னவோ தெரியவில்லை, அவருக்கு ஒரு ஆர்ப்பாட்டமான பாடல்களை தருகின்றார்கள். ஒரு மெலடி, ஒரு கிளாசிக்கல் கூட வேண்டாம், ஒரு செமி கிளாசிக்கல், எந்த ஒரு பாடலையும் அவருக்கு தரவில்லை. ஆனால் அவருடைய ஆல்பங்களில் அந்த மாதிரி பாடல்கள் நிறைய பாடியிருக்கின்றார் புஷ்பவனம் குப்புசாமி. அவரை நாட்டுப்புற பாடல்களை மட்டுமே பாட வைத்தவர்கள் அதிரடி பாடல்களை பாட வைத்தனர். வடிவேலுக்காகத்தான் பாடுவார் புஷ்பவனம் குப்புசாமி. அப்படியே அச்சு அசலாக பொருந்தும். ஒருவேளை வடிவேலு தான் பாடினாரோ என்பது போல் இருக்கும் இந்த பாடல். அது ஒருபுறம் இருக்கட்டும். இன்றைய தேதிக்கு அரசியலில் பிரச்சார பாடலாக விஜயினுடைய அரசியல் கட்சிக்கு இந்த பாடல் பயன்பட்டு போகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மாதேஷ் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியதாக கூறப்படுகிறது. கதை திரைக்கதை வசனமும் அவர் தான் வசனம் மாத்திரம் பரதன் என்பவர் எழுதியதாக கூறுகிறார்கள். விஜயின் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அமர்ந்து யோசித்து திரைக்கதை எழுதியதாக தெரிகிறது. திரைப்படத்திற்கு இசை வித்யாசாகர். புஷ்பவனம் குப்புசாமி பாடிய இந்த பாடல் திரைப்படத்தில் மட்டும்தான் வருமாம், இது ஆல்பத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. விஜய் ஆரம்பித்திருக்கும் இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சார பாடலாக இந்த பாடலை பயன்படுத்திக் கொண்டார்களா இல்லையா என்று தெரியவில்லை நேயர்களே. ஆனால் அக்ஷரம் பிறழாமல் அவருடைய புகழ்பாடும் பாடலாகவே வரிகள் அமைந்துள்ளன. புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இன்னும் எத்தனை ஆர்ப்பாட்டமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. இவை இந்த பாடல்கள் இதுவரை நம்ம கேட்ட பாடல்கள் ஒரு 4-5 பாடல்களாக நாம் கேட்ட பாடல்களை 2004 வெளிவந்த பாடல்கள். இப்பொழுது கேட்க போகும் பாடலும் அது போலத்தான்.
அது என்ன பாடல்? R.B. சௌத்ரியின் திரைப்படம் இது. பேரரசு தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். சொல்லவா வேண்டும்? அளப்பறையாக இருக்கும் இந்த திரைப்படம் மிக அருமையாக ஓடிய திரைப்படமும் கூட. விஜய் ரசிகர்களை ஆங்காங்கே ஆட்டம் போட வைத்தது. மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது இந்த பாடல். பிரபலமான சில ஊர்களின் பெயர்களை வைத்து விஜயை வைத்து நிறைய படங்கள் தொடர்ச்சியாக எடுத்தார் பேரரசு. அதுபோல இந்த திரைப்படம் அறிவாளுக்கு பெயர் போன திருப்பாச்சி என்கின்ற பெயரில் இந்த திரைப்படத்தை இயக்கினார். ஒரு 5th or 6th கியரில் போவது போல் இருக்கும் இந்த திரைப்படத்தின் ஓட்டம். இதில் ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடலை பாடியிருப்பார் நமது இந்த வீடியோவினுடைய ஹீரோ புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். அவருடன் இணைந்து பாடியது அனுராதா ஸ்ரீராம். ஒரு பேஸ், அவர் பேஸில் பாடுவார். மேல் வாய்ஸ் ஹை பிச்சில் பாடப்படும். மற்றொரு சிறப்பு செய்தி என்னவென்றால், இந்த திரைப்படத்திற்கு 3 இசையமைப்பாளர்கள். இமாம் தான் ரீ ரெக்கார்டிங் மற்றும் 5 பாடல்களுக்கு கம்போஸ் செய்தவர் இமாம் தான். மணி சர்மா ஒரு பாடலை கம்போஸ் செய்திருப்பார். அதுபோல தேவி ஸ்ரீ பிரசாத் என்பவர் ஒரு பாடலுக்கு டியூன் செய்திருப்பார். மொத்தம் 7 பாடல்கள் இந்த திரைப்படத்தில். அனைத்து பாடல்களுமே ஹிட் ஆகின. அனுராதா ஸ்ரீராம் இருக்க மிகப்பெரிய புகழை தெரிவித்த பாடல் இது என்று சொல்லலாம். இந்த பாடலுக்கு பிறகு இம்மாதிரியான பாடல்கள் நிறைய இவருக்கு வந்தன. ஒரு உச்சஸ்தாயி பாடலை ஒரு லோயர் ஆக்டவில் பாடுவார். இந்த பாடலை அனுராதா ஸ்ரீராம். இளமை ததும்பம் குரலில் பாடியிருப்பார் புஷ்பவனம் குப்புசாமி இந்த பாடலை. குப்புசாமி அவர்கள் ஹையர் ஆக்டவில் இந்த பாடலை பாட, அனுராதா ஸ்ரீராம் அதே பிச்சை லோயர் ஆக்டவில் பாடும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் இந்த பாடல். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா என்கின்ற பாடலை மனதில் வைத்து மெட்டு கட்டப்பட்ட பாடலாக இது தெரிகிறது. கொரியோகிராபியும் அது போலவே தான் இருக்கும். பாடல் வரிகளை எழுதியது இயக்குனர் பேரரசு தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதினார். அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அகஸ்தியனை போல, R.V. உதயகுமாரை போல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. சாமி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலுடைய பல்லவியை அந்த பாடலுடன் சேர்த்து விடலாம். அப்படி கணக்கச்சிதமாக பொருந்தும். நான் காப்பி என்று சொல்லவில்லை, ஒரே ராகத்தில் அமைந்த பாடல் என்று சொன்னேன். படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் இப்படி கூட கேட்டிருக்கலாம், அந்த பாடல் போல இருக்க வேண்டும், அது போல ஒரு டியூன் கட்டுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அதுபோல நிறைய நடந்திருக்கின்றது இதற்கு முன்பே. அதுபோல இமாம் இந்த பாடலையும் அந்த பாடல் போல கட்டியிருக்கலாம், வேறொன்றும் இல்லை. ஆனால் சாமி திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா என்கின்ற பாடலுக்கு மெட்டு கட்டியவர் ஹாரிஸ் ஜெயராஜ். பாடலை எழுதியது ஸ்நேகன். திருப்பாச்சி படத்தில் இடம்பெற்ற அப்பம் என்ன தப்பல என்கின்ற பாடலை எழுதியது பேரரசு. அதுபோல இசையமைத்தது இமாம். நமக்கு செய்தி எங்க இந்த வீடியோடைய நாயகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய பாடல்களும் அவரை பற்றிய குறிப்புகளும் தான். நாம் இதுவரை அவர் பாடிய மிக முக்கியமான பாடல்களை எல்லாம் கண்டிருக்கின்ற நேயர்களே, இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். நாட்டுப்புற பாடல்களின் முக்கியத்துவத்தை வெளியுலகிற்கு கொண்டு வந்த பெருமை புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை தான் சாரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நேயர்களே. இட்லி கடை என்ற திரைப்படம் 2025 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், தனுஷ் ஹீரோ, தனுஷ் தான் தயாரித்தார், தனுஷ் தான் இயக்கினார், தனுஷ் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதினார். அப்படி ஒரு படம், ஒரு வித்தியாசமான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் பாருங்கள் புஷ்பவனம் குப்புசாமி. இம்மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு ஒரு அபார துணிச்சல் வேண்டும். தனுஷ் நம்பியது தன்னைத்தான், முழுமையான தன்னம்பிக்கை. திரைப்படம் ஓடுமா ஓடாதா என்றெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஒரு பாக்ஸ் ஆஃப் ஆபீஸ் இந்த திரைப்படம். பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில். அருண் விஜய், சத்யராஜ், சமுத்திரகணி போன்றவரெல்லாம் நடித்திருப்பார்கள். வித்யாமன் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். மிக அற்புதமான காட்சிகள். இந்த திரைப்படத்திற்கு G.V. பிரகாஷ்குமார் தான் இசையமைத்து தர வேண்டும் என்று காத்திருந்து தனுஷ், G.V. பிரகாஷ் கிடைத்த பிறகுதான் இந்த திரைப்படத்தை ஆரம்பித்தார் தனுஷ் என்றெல்லாம் செய்திகள் கூறுகின்றன. அது உண்மையா என்று சம்பந்தப்பட்டவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நேயர்களே. எத்தனை சாமி வந்தது
சொன்னதையா இது எந்தெந்த தன்னுடைய வசீகர குரலால் புஷ்பவன குப்புசாமி அவர்கள் அனைவரையும் உருக வைத்திருப்பார். இந்த பாடலில் சிறப்பம்சம் ஒன்று உண்டு. ஒரு லெங்தி பல்லவி இது. மூச்சு விடாமல் எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு பாடலை பாடினார் என்றார்களே, அதுபோல இந்த பாடலின் பல்லவி தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமலேயே இருக்கும். இங்கே நான் பாடலை சில வினாடிகளுக்கு மேல் பதிவிட முடியாது. இந்த பாடல் தனியாக கேட்டால் நீங்கள் அறிவீர்கள். எத்தனை பாட்ட சொன்னதையா நேரிலே நாம் இதுவரை முனைவர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய பாடல்களையும் அவருடைய குறிப்புகளை பற்றியும் தான் கண்டறிந்திருக்கின்றோம். அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். இதை நாம் கடைசியாக கேட்டது 2025 இட்லி கடை என்கின்ற தனுஷ் இயக்கி தயாரித்து நடித்த படத்தில் பாடிய பாடல் அது. மற்றும் ஒரு முறை மற்றொரு பிரபலத்துடன் நாம் விரைவில் சந்திப்போம் நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் நீங்கள் எங்க கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனா